ஹலோ. லஞ்ச் காம்போவில் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து தட்டைப்பயிரையும் சுரக்காயும் வச்சு ஒரு குழம்பு. இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இட்லி தோசைக்கும் இதை ஊற்றி சாப்பிட்லாம். இதிலேயே காய்கறி எல்லாம் இருக்கனால இதுக்கு தனியாக சைட் டிஷ்ஷுன்னு ஒன்று தேவையில்லை. அப்பளம் வச்சு கூட இது நல்லா சாப்பிட்லாம். இதை வந்து வெள்ளை காராமணின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து இதுக்கு பிளாக் ஐடு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்போ இந்த தட்டைப்பயிரை வந்து ஒரு தவாவில் வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ இந்த காராமணியை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 1.5 கப்பு காராமணிக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னால், முதல்ல அரைக்கிறதுக்காக ஒரு அரை பெரிய வெங்காயம், 1.5 தக்காளி, 5 to 6 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையில் எடுத்திருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, இது கூடவே வந்து 2 சிவப்பு மிளகாய், வெந்தயம், கடுகு, சீரகம், கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன். அரை கப்பு வந்து துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். முதல்ல தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னா நான் எடுத்து வச்சுருக்க சோம்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சோம்பு பொரிஞ்சு வந்தோடனே ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பூண்டு, வெங்காயம் எல்லாமே வந்து பெரிய சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இதெல்லாம் நல்லா வதக்கி அரைக்க தான் போகிறேன். இப்போ இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கிட்டேன். இப்போ ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தா 1.5 தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். எப்போயுமே இந்த மாதிரி குழம்பு பண்ணும்போது புளியோட அளவை குறைச்சிட்டு தக்காளியோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆனவுடனே இதில் எடுத்து வச்சுருக்க அரை கப்பு துருவிய தேங்காயும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டிலே வந்து இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போ இது சூடு ஆறுற வரைக்கும் தனியாக எடுத்து வச்சிடுறேன். நீங்கள் சுரக்காய் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் அப்படின்னா முதல்ல அதை தோல் சீவி கட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு எடுத்து வச்சுக்குவேன். அப்போனா அதோட நியூட்ரிஷன் வந்து குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க 2 சிவப்பு மிளகாய், கடுகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே வந்து எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே அதில் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு, சின்ன வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதோட கலர் கொஞ்சமாக மாறினதுக்கப்புறமா வந்து சுரக்காயை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ சமைக்க போகிறீங்களோ அப்போ தான் எடுக்கணும், முன்னாடியே எடுத்து வைக்கக்கூடாது. ஸோ ரொம்ப நாள் சில நேரம் காய்கறிகள்லாம் ஃப்ரிட்ஜிலே இருந்துச்சு அப்படின்னா அதோட நியூட்ரிஷன்லாம் குறைஞ்சிரும், சில நேரத்தில் கெட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் வாங்கிட்டு வந்த உடனே வந்து இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.
இப்போ மீதி இருந்த அரை தக்காளியும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், சுரைக்காய் இது எல்லாமே வந்து நல்லா வதக்கணும். வெந்த காராமணியும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சுரைக்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிட்டு இதை நான் நல்லா மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். சுரைக்காயும் வெந்திருக்கும். ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த புளியை வந்து நான் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு வரணும். எப்பயுமே காய் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம புளியை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா காய் வேகிறது வந்து ரொம்ப லேட் ஆகும். இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டெல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இது கூடவே வந்து வேக வச்சுருந்த காராமணி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டை ஏற்கனவே புளியோடு கொதிச்சுட்டு இருக்க குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலாவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காராமணியும் சேர்த்து அரைச்சிருக்கனால குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வரும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ குழம்பு கொதிக்குது. இப்போ மேலே எண்ணெய் வந்து வர ஆரம்பிக்கும் போது குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கடைசியாக இறக்கும் போது கொத்தமல்லி இலைகளை வந்து இதில் தூவிட்டு இறக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பை வந்து நீங்கள் ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தனியாக சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே இதில் காய்கறிகள்லாம் இருக்குது. ப்ரோட்டீனுக்காக காராமணியும் இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் இங்கே அப்பளம் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். அப்பளம் வந்து எண்ணெயில் பொரிச்ச அப்பளத்தை விட சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.